ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக் இருக்கு. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். நீங்க கேட்கக்கூடிய மனசுல ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான ஒரு பதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ என்ன ஒரு கேள்வி, அதுக்கு என்ன பதில் பிரபஞ்சம் வச்சிருக்காங்க? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் பர்பிள் கலர்ல இருக்கும். பைல் நம்பர் 2 இந்த மினி ட்ரீ, குட்டி மினி கிறிஸ்டல் ட்ரீ. பைல் நம்பர் 3 இந்த ஸ்டோன். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நீங்க சூஸ் பண்ற அந்த ஒரு பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைலை சூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு ஆன்சர்? ஓகே, ஃபைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ என்ன ஆன்சர்? ஸோ பைல் நம்பர் 1க்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. ஸோ டிவைன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ கரண்ட்லி ஏதோ ஒரு விஷயம் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை கொடுக்குறாங்க, கான்ஃபிடென்ட். ஸோ தைரியமாக இருங்க. ஓகே, இப்போ அந்த சூழ்நிலைக்கு அந்த எந்த ஒரு சூழ்நிலை விஷயமான ஒரு பதில் வேணும், அது சால்வ் ஆகணும், அது தீர்வு கிடைக்கணும் அதில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு சூழ்நிலையில் சம்திங் ஒரு மேஜிக்கல் எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது ஏதோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்ட். நல்ல ஒரு ரெஸ்ட் எடுங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் கிடையாது, மனதுக்கும் சரி உங்களோட உடல்நிலையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகள் அதுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அழுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த அழுத்தங்கள் வேண்டாம். நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்கீங்களோ அதுல ஒரு நல்ல தீர்வு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ டிவைனுடைய ரோல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நிறைய ப்ரே பண்ணுங்க, அதை மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். நம்பிக்கை வைக்கணும், அது ரெண்டும் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டே இருக்கீங்களோ, அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ அண்ட் ஃபோக்கஸ், கிரவுண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே அதுவாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்லையுமே வந்துட்டு கொஞ்ச நாட்களாகவே இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பிடிமானம் இருக்காது. செய்யணும்னு ஆசை இருக்கும், தோணும், ஆனால் செய்யறதுக்கு முடியாது உங்களால். ஒரு ஒரு இடத்துலையும் சரி, நிறைய நிலையான ஒரு விஷயத்தையும் செய்யறதுல நிறைய தடங்கள் ஆல்சோ வந்து இருந்திருக்கும். பிகாஸ் கிரவுண்டிங் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை இங்கே.
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, நிறைய வாக்கிங் போங்க, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஓகேங்களா, அது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஹெல்தியான ஃபுட்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு நிறைய ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களோட ட்ரீம்ஸ்லேயும் சரி, நீங்கள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீம்ஸ் வரும், கனவுகள் வரும். அந்த கனவுலே வந்துட்டு நீங்கள் நினைக்கிற கேள்விக்கான ஆன்சர் ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு பதில் வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும், நீங்கள் கேட்குற அந்த ஒரு கேள்விக்கான பதில். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி நியர், ரொம்ப நியராக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு அது நேரடியாக கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அது மறைமுகமாக கிடைக்கும். வேற ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமா வந்து அதுக்கான பதில் கிடைக்கும். பட் சம்ஹவ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ட்ரஸ்ட். See, replace your self-doubt with self-confidence. அதுதான் ஃபர்ஸ்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப டல்லாக தெரியுது ஆக்சுவலி. see, உங்களோட டல்னஸ் இன்னொரு காரணமாக இருக்குது. ஜஸ்ட் ஃப்ரெஷன் அப் ஆகுங்க. ஜஸ்ட் உங்களை நீங்களே வந்துட்டு க்ரோ பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு தைரியம் அதிகமாக வரும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலு இல்லை ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யறது மூலியமாக எனக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ தட் உங்களோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். இந்த டைமில் அது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு மிரர் டாக் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகுங்க. பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். அதுதான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி ஒன் திங் வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னு பார்த்துக்கிட்டா, வந்து ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்திலே வந்திருக்கு அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் ஒன்று ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தால் நடந்து முடிஞ்சதை நினச்சி பயப்படலாம், இல்லைன்னா இந்த பிரச்சனைகளே நினச்சிட்டே இருக்கீங்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன சால்வ் பண்ணுறது, அதுக்கான ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப பிளாக்கேஜஸாக இருக்குது. ஸோ பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் மென்டல் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்னஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது மைண்டு வந்து தெளிவாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு அமைதி தேவை. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சில பேர் மியூசிக் கேட்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு மெடிடேஷன், மைல்டு மியூசிக், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் ஆல்மோஸ்ட் நியரில் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு அஃபர்மேஷன் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், சம்திங் உங்களுக்கு என்ன ஒரு விருப்பமோ அதை வந்துட்டு டைப் பண்ணி அதோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணுங்க. ரைட்? ஐ எம் டிவைன்லி கைடட். பிரபஞ்சம் எனக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம். ஓகே, ஸோ தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான மினி ட்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 2 என்ன ஒரு மெசேஜ்? ஸோ நீங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வேணும்னு கேட்குறீங்களா? எஸ், வாட் ஆன்சர் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குமா? ஸோ பார்ப்போம். Pay attention. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள், ஒரு நியூ டோர் இஸ் ஓப்பனிங் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு. சரி, சம்திங் வந்துட்டு ஏதோ ஒரு புது விஷயம் வந்துட்டு அதை தொடங்கிறதுக்கோ இல்லை அதுக்கான வாய்ப்புகளோ வருது, வராமலாம் இல்லை. ஆனால் அது உங்களால் அதை செய்ய
வேண்டாங்கிற ஒரு குழப்பங்களும் கூட வருது. எஸ், சி டெசிஷன்ல அதாவது வாய்ப்புகள் வருது, பட் ஐடியாஸும் வருது, பட் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் சேர்ந்து வருது. ரைட். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி ஒரு சில பேர் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய உள்ளுணர்வே சம்டைம்ஸ் சொல்லும். இதுக்கான நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலை உங்களோட உள்ளுணர்வே சம்டைம்ஸ் உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட் த டிவைன் சயின்ஸ், அதுதான். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஸோ மோர் கனெக்ட் வித் யுவர் செல்ஃப், உங்கள் இமோஷன்ஸ், உங்களோட இமோஷன்ஸ் அண்ட் உங்களோட மைண்டோ சரி, நீங்கள் உங்களுக்குள்ளரே நிறைய கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆன்சருங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு 3வது நபர்கிட்ட இருந்து வரதை தாண்டி நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்குள்ள இருந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ஹிடன் பவர் அப்படிங்கிறது இருக்கு. அதை நீங்கள் எய்தர் அதை வந்துட்டு ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை செயல்படுத்துறதுக்கு வெளியே கொண்டு வர்றதுல ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிளாக்கேஜஸ் விலகும். ஓகே. அது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே எவ்ரிதிங், உங்களோட விஷயம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட இஷ்யூஸ், உங்க பார்ட்னரோட விஷயம், உங்க ஃபேமிலியோட விஷயம்னு எல்லாத்தையுமே நீங்களே சுமக்குறீங்களோ, எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சுட்டு கம்பேர் பண்றீங்களோ, ஸோ ஏதோ ஒரு பாரம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு வேண்டாம் அந்த ஒரு விஷயம், பட் ஆனால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உங்களால் முடியலை. ஓகேங்களா? ஆனால் இன்னும் அது சம்பந்தமான பதில்கள் உங்களை சுற்றி ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக வரும். சரண்டர், அவ்வளோதான். ஒரு விஷயம் தான், சரண்டர் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு தி டிவைன். அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் இல்லை மன கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க அண்ட் தென் மூவ் ஆன். அந்த ஒரு விஷயத்தையே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ கரண்ட்லி ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வந்துட்டு யோசிக்க வைக்குது. ரைட். ஸோ அந்த ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணுங்க. இதில் ரெண்டுத்திலுமே ஒரே இதுதான், பே அட்டென்ஷன் டு த சயின்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சயின்ஸ் வராமலாம் கிடையாது, டெஃபினெட்லி வருது. இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சில வாய்ப்புகளும் சரி, ஒரு சில டிவைன் கிட்ட இருந்து ஒரு சில மெசேஜஸுமே சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்திருக்கு இந்த இடப்பட்ட இந்த ஒரு காலத்து இந்த டைம் பீரியட்னு சொல்லுவேன். இந்த டைம் பீரியட்ல வந்திருக்கு உங்களுக்கு அந்த மெசேஜை, நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க. ஸோ இனிமேல் கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே. மோஸ்ட்லி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு மேஜரான கேள்விகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கு தான் பதில் தேடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பார்ட்னர் மட்டும் கிடையாது, எந்த உறவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா உறவுலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த உறவாக இருந்தாலும் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமாக ஒரு சில விஷயங்கள்ல இருங்க. ஏன்னா நீங்க தவறுதலா யாரையோ புரிஞ்சிருக்க மாதிரி ஒரு விஷயம், நீங்க ஒரு பர்சனை, அது யாரா வேணா இருக்கலாம், அவங்க நீங்க நினைக்கிற பர்சன் இல்லை, எனக்கு இவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க நினைக்காத ஒரு நபர், லீஸ்ட் ஃபேவரட்னு வச்சிருப்பீங்கல்ல, அவங்க விஷயமா கூட இருக்கலாம், எனி ஒன். ஆனா அந்த நபர் விஷயத்துல நீங்க ஒரு தவறுதலான ஒரு புரிதல் இருக்குதோ, அவங்க ஒரு மாறி இருக்காங்க, மாற்றங்கள் இருக்கு, ஆனா அந்த மாற்றங்கள் அவங்க நிலையா இல்லை. அந்த பர்சன் திடீர்னு மாறுவாங்க, திடீர்னு நார்மலா இருப்பாங்க. ஸோ யூ கான்ட் ட்ரஸ்ட், நம்ப முடியாது.
பட் அவங்க விஷயத்துல நீங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு சைன் இருக்கு. ஸோ நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு சைன் வருது, அது கரெக்டா இல்லையாங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2, உங்களுடைய ஏதோ அந்த ஓல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம்ல, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரும். சரி, உங்களுக்கு மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ல தான் வந்துட்டு இஷ்யூஸ் அதிகமாகவே தெரியும். நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பட் இதனுடைய ஒரு கேள்விக்கான பதில்கள் தான் அதிகமாக தேடுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பதில் தான் வந்துட்டு ரொம்ப கிடைக்கும் இந்த டைம்ல. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஐ அட்ராக்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை லைஃப். என்னோட வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை நான் ஈர்க்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி, அண்ட் இந்த பீரியடில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க, அண்ட் பொறுமையான பதில்கள் கொடுக்கறது இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ் வருது? ஸோ ஃபைனலி ஒரு ஆன்சர் உங்களை நோக்கி வருது. மியூசிக் மேனிஃபெஸ்டிங். Beautiful unicorn. I love this. Make a wish. Pile number 3. See, first of all, pile number 3 பொறுத்த வரைக்கும் ஆசைகள் ஏதோ ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறீங்களோ, ஆனா அது ரொம்ப பெரிய விஷயம், ஆனா அந்த ஆசைப்படுற விஷயத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு டவுட்டு வருது. எனக்கு இது ஒரு விஷயம் வேணும், அது நடந்தா நல்லா இருக்கும், ஆனா அது நடக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லதும் நினைக்கிறீங்க, அதோட சேர்ந்து ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ், ஒரு ஒரு நடக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட வந்து நிற்கிறீங்க. ஸோ மெனி டைம்ஸ் நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களோட நம்பிக்கையை நீங்களே வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு கேள்வி மனசுல வச்சிருக்கலாம், அதுக்கான பதிலை தேடிட்டு இருக்கலாம், அந்த பதிலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கணும்னு ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது நடந்தாலும் நீங்க அதுல டவுட் படுவீங்க. சம்வேர் வந்து உங்க ஒரு ஓவர் ரியாக்ஷன், இல்லை கொஞ்சம் ரொம்ப படபடப்பா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த டைம்ல ஹீலிங் இஸ் மச் நீடட். ஒரு அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனிவே மியூசிக்குங்கிறது ஒரு பெஸ்ட் வே ஃபார் ஹீலிங். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு எஸ்பெஷலி பைல் நம்பர் 3க்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மியூசிக் கேட்கறதுனா உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டிங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ மியூசிக் இஸ் யுவர் பெஸ்ட் கம்பேனியன் சொல்லலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ மியூசிக் வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் யூ கேன் யூஸ் இட், அண்ட் ஒரு குட் விஷ் வந்து வைங்க. ஓகே, மேக் அ விஷ். ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் இந்த மொமெண்ட்டே ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணுங்க, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடிட்டு ஒரு விஷஸ். ஓகே, அந்த ரொம்ப முக்கியமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷ் கூட நீங்கள் வச்சுட்டு அண்ட் தென் கண் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் தென் வீடியோ கூட கண்டினியூ பண்ணலாம். சரி, வரக்கூடிய நான் ஏதோ ஒரு 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 ட்ராவல் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் மோஸ்ட்லி அந்த ட்ராவலில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ப்ராப்பரான ஒரு பிளானிங். ஆக்சுவலி பைல் நம்பர் 3 நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா, எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஒரு டூருக்கு போகிறதுனா கூட பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த டைம்னா இந்த டைம். அது மாதிரி ஒரு சில பேர், இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேர் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எதுலேயும் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். ஸோ சம்வேர் நீங்கள் ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பீங்க நிறைய விஷயத்தில். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மலாக இருங்களேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறீங்களோ, நீங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறீங்களோ, டோன்ட் வரி. நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சரு நீங்கள் நார்மலாக இருக்கிறப்போ மோஸ்ட்லி கிடச்சிரும்.
இப்பதான் சொன்னேன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பைல் நம்பர் 3க்கு. கரெக்டா? கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் பைல் நம்பர் 3க்கு. ஓகேங்களா? அண்ட் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் பேர்டனை சுமந்துட்டே இருக்கீங்களோ? அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நீங்க, அதாவது இப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பெரிய பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை நீங்க கேஷுவலா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கூட நீங்க எதிர்பார்க்காத பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க, அது சம்திங் ஃபியூச்சர் ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு மோஸ்ட்லி லிட்டில் பிட் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் அந்த இடப்பட்ட டைம்குள்ளார ஏதோ ஒரு விஷயம், அது நீங்கள் கேட்குற கேள்வியை தாண்டி வேறு ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டே கான்ஃபிடென்ட். அண்ட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இல்லை இந்த வரக்கூடிய டைம்ஸில் நீங்கள் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, வெரி பேஷனேட் ரொம்ப அதிகம் இருக்கும். ஜென்ரலி பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு லெஸ் பேஷன் இருக்கும். ஆசைப்படுவீங்க, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருப்பீங்க. ஸோ லெஸ் பேஷனேட்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில். ஸோ பேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்த்த நபராக இருக்கலாம், எதிர்பார்க்காத நபராகவும் கூட இருக்கலாம். உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஹாப்பி ஆவீங்க அந்த விஷயத்தில். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் லிட்டில் பிட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த இடப்பட்ட டைமில் கான்ஃபிடென்ட்டோட இருங்க. ஓகே, ரொம்ப டூ மச் பிளானிங், டூ மச் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவரான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அண்ட் அதுக்கு யூ கேன் யூஸ் மியூசிக், இல்லைன்னா ஏதோ ஒரு ரிலாக்ஸிங் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3யை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் அ கான்ஃபிடென்ட் பர்சன் and I attract my wishes very quickly. நான் ரொம்ப தைரியமான ஒரு நபர். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக நான் நிறைவேற்றுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோட் கூட நீங்க சொல்லலாம். That's all for pile number 3. நன்றி. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கான ஆன்சர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். நன்றி.